guys, welcome back to our YouTube channel. இன்னைக்கு என்ன ரெசிபி நம்ம சேனல்ல பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வேற என்ன நம்ம ஊர் மீன் குழம்பு தான். ஆமாங்க, என் தம்பி சோகமா சொன்ன மாதிரி எங்க வீட்டு மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறீங்க. அதுவும் விறகடுப்புலங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி. என்னன்னா பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் சூடானோன்னு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்குன்னு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. அது வதக்கிட்டு இருக்கிற டைமில் எங்கள் சித்தி என்ன பண்ணாங்கன்னா குழம்புக்கு தேவையான மசாலாஸ் ரெடி பண்ணாங்க. என்னென்னா தேங்காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் மிக்சியில் போட்டு டுர்ன்னு அரைச்சிட்டு அதை வந்துட்டு புளி தண்ணியில் போட்டு கரைச்சி அப்படியே கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தாங்கங்க. நான் அப்படியே அழுங்காமல் கஷ்டப்படாமல் அந்த இதை நம்ம இது வதக்குனதெல்லாம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு அந்த மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி கலக்கி போட்டேங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய ஃபேமிலிங்க எங்கள் பாட்டி வீட்டில், அதனால எல்லாத்துக்கும் வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி ஊற்றுங்க. சரி, குழம்பு கொதிக்கிற வரைக்கும் உட்காந்து சும்மா கதை பேசிகிட்டு இருந்தோங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபேமிலியாக உட்காந்து சமைச்சிருக்கீங்களா? விறகடுப்பில் சமைச்சு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி எப்போ ஊருக்கு வரோமோ என்னைக்காவது ஒரு நாள் விறகடுப்பில் சமைச்சு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு நல்லா சிரித்து பேசி விளையாடுவோங்க. அந்த வீடியோவும் உங்களுக்கு சீக்கிரம் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ள குழம்பு வந்து கொதிச்சிருச்சுங்க. கொதிக்கும் போது இந்த குழம்புல ஆனால் உப்பு போட்டுக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு எங்கள் வீட்டில் எங்கள் மாமாவுக்கு நான்வெஜ் சுத்தமாக பிடிக்காது. அவனுக்கு அதனால் இதை காரக்குழம்பு பதத்தில் நல்லா கொதித்த பிறகு அதை எடுத்து தனியாக எடுத்துகிட்டு அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்ச சால மீன் இருக்குல்ல, அதை ஒவ்வொன்றா அதில் குழம்புல ரசித்து போட்டேங்க. ஏன்னா இன்னும் 10 நிமிஷத்தில் ரெடியாக போது நம்ம சாப்பிட போகிறோம் இல்லையா, அதனால் அதை ரசித்து போட்டு ஒரு கொதி வரும்போது ஒரு 5 நிமிஷம் குழம்பு அப்படியே கொதிக்க விடணுங்க. கொதிக்க விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு சுட மீன் குழம்பை இறக்கி வாழை இலையை போட்டு ஒரு பிடிச்சோம் பாருங்கள். உங்களுக்கு இது பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்த வீடியோ வரும். பாய்.